அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். இந்த 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே இவண்ணமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மறுபடியுமாக அந்த வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டு இருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. போதும். நாம் இந்த வாசித்த இந்த பகுதியில ஒரு வார்த்தை மறுபடியுமா வருது. என்ன 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 வருது? துக்கம். அல்லேலூயா. சரி, துக்கப்படுறது நல்லதா கெட்டதா? நல்லதா? சரி, நல்லது. துக்கப்படுறது நல்லது. சரி, அது நல்லதா கெட்டதான்னு திரும்பி என்ன செஞ்சிடும்? நாம விரிவாக பார்த்துடலாம். இங்க 2 வகையான துக்கத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்னு தேவனுக்கு ஏற்ற துக்கம். என்ன துக்கம்? இரண்டாவது லௌகீக துக்கம். என்ன துக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலக துக்கம். குறைஞ்ச பேர் தான் இருக்கிறீங்க, நல்லா கவனிங்க. ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம், இன்னொன்னு உலக துக்கம். இதை நீங்கள் 3ஆக பிரிக்க வேண்டுமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது சொல்றாரு, நான் இந்த பூமியிலே மரிக்க வேண்டும். சீஷர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க, சொல்றாரு, நான் பூமியிலே மரிக்க வேண்டும், கள்ளர் கையில் அகப்பட வேண்டும், என்னை ஆணியால் அடிப்பார்கள், சிலுவையில் அடிப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, அது நடக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை என்ன செய்யற? சிந்திக்கிற. அப்போ இந்த வசனத்தின்படி நீங்க பார்த்தீர்களானால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கிறது, அடுத்தது மனுஷனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கிறது, அடுத்தது உலக துக்கம் இருக்கிறது. 3 துக்கம் இருக்கு. இந்த 3 துக்கத்துல நம்ம எந்த துக்கம் படுறோங்கிறதா இப்ப பிரச்சனை. மனுஷனுக்கு ஏற்ற துக்கம்னா என்ன, தேவனுக்கு ஏற்ற துக்கம்னா என்னங்கிறத பார்க்க போறோம். ஒரு சின்ன கதை சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 2 பசங்க சர்ச்சுக்கு வர்றதுக்காக அப்படி நடந்து வர்றாங்க. சர்ச்சுக்கு வர்றதுக்காக என்ன செய்யறாங்க? அப்படி நடந்து வர்றாங்க. எதுக்கு ஒருத்தனுடைய அப்பா வந்துட்டார், ஏய் நீ சர்ச்சுக்கெல்லாம் போவானா, தூண்டி எடுத்துக்கிட்டேங்க போ, மீன் பிடிக்க போ அப்படிங்கிறார். என்னடா சர்ச்சுக்கு கிளம்பி வந்தோம், மீன் பிடிக்க போ சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தில் போய் அப்பா பேச்சை மீறக்கூடாது, இல்லைன்னா அடிப்பார், ஏதோ ஒரு சூழ்நிலையெல்லாம் செஞ்சுட்டான். தூண்டில் எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போயிட்டான். ஒருத்தவன் எங்க வந்துட்டான்? சர்ச்சுக்குள்ள வந்துட்டான். ஒருத்தவன் எங்க வந்துட்டான்? சர்ச்சுக்குள்ள வந்துட்டான். இப்போ மீன் பிடிக்க போனான் பாருங்க, அவன் மனசு ஃபுல்லா எங்க இருக்கு? சர்ச்சில் இருக்கு. ஐயோ பாஸ்டர் இன்னைக்கு என்ன புது பாட்டு பாடினாரே தெரியலையே, என்ன வசனம் சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அங்க உட்காந்து துக்கப்பட்டு இருக்கிறான். சர்ச்சுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க சர்ச்சுக்குள்ள வந்தான் பாருங்க, இவனுக்கு என்ன தெரியுமா தோணுது? தூண்டி போட போனானு, விராமீனை பிடிச்சானா, இல்ல விலாங்க பிடிச்சானா, இப்போ அவன் தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை படுறான். சர்ச்சுக்கு போக முடியலையே என்னால. இவன் சர்ச்சுக்கு வந்துட்டான், உலக தூக்கப்படுறான். இங்கேயும் பாதி பேர்
அப்படிதான் உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழம்பு வச்சு மூடணுமா தெரியல. பீரோ சாவி பீரோவிலே இருக்கா, இல்லை எடுத்து பத்திரமா வச்சுட்டோமா? கதவை பூட்டணுமா இல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம இன்றைக்கு துக்கப்படுகிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தால், என்ன சொல்றாரு? அவர் ஒரு கொரிந்து சபைக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். ஏற்கனவே ஒரு நிருபம் எழுதியிருக்கிறாரு. இன்னொரு நிருபத்தை என்ன செய்யறாரு? எழுதுறாங்க. அன்னைக்கு இருந்த சபைகள்லாம் ரொம்ப பரிசுத்தவான்களா இருந்தாங்கன்னா இல்ல. இன்னைக்கு எப்படி சபை இருக்கோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதே போலதான் நாமளும் இன்னைக்கு என்ன செய்யறோம்? சபைகள் செய்கிறது இருக்கிறது. ஒரு நிருபத்தில் அவர் எழுதுறாரு, ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொள்கிறான் அப்படின்னு எழுதுறார். என்ன சொல்லி எழுதுறாரு? தகப்பனுடைய மனைவியை மனைவியாக வைத்துக் கொள்கிறான்னு எழுதுறாரு. அப்ப எவ்வளவு கேவலமா சபைகள் அன்னைக்கு இருந்திருக்கு பாருங்க. அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் இந்த சம்பவம் என்ன செய்கிறது? தகப்பனுடைய மனைவி அவனுக்கு என்ன முறை வேணும்? சித்தியா தாயா வேணும், சின்னம்மாவா வேணும். அப்படிப்பட்ட அட்டூழியங்கள்லாம் செஞ்சிருக்கு, சபையில் என்ன செஞ்சிருக்குது? நடந்திருக்குது அன்னைக்கு. அதை எதிர்த்து எழுதுறாரு, நீங்களாம் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு எழுதுறாரு. இது என்ன செய்யுது? அநேகருக்கு துக்கத்தை வேதனையை உண்டு பண்ணுது. அவர் சொல்றாரு, என் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தாலும், நான் முன்பு துக்கப்பட்டாலும் மனஸ்தாபப்பட்டாலும் இப்ப என்ன செய்யறது இல்ல? மனஸ்தாபப்படல. ஏன்னா நான் உங்களை துக்கப்படுத்தினது தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு துக்கம், மூணு போவேன், ரெண்டே நீங்க பார்ப்போம். ஒன்னு தேவனுக்கு ஏற்றது, இன்னொன்னு உலகத்துக்கு ஏற்றது. தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை நம்ம பார்க்கணும். இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு இருந்ததுன்னா நமக்கு என்ன வரும்? உலகத்துக்கு ஏற்ற துக்கம் நமக்கு இருந்ததுன்னா நமக்கு என்ன வரும்? இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ உலகத்துக்கு ஏற்ற துக்கம் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்னன்னு தெரியும். இந்த உலகத்துக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதோட முடிவு எதுல போய் முடியும்? மரணத்துல முடியும். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் விதைக்கிறவனை பற்றி விதைகை ஊமையை சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த விதைக்கிறவனுடைய ஊமை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த விதைக்கும் போது சில விதைகள் எங்க விழுந்தது? ஒரு விவசாயி போறாரு, விதை எடுத்துட்டு போறாரு. போகும்பொழுது மூட்டையில என்ன செய்யுது? கொஞ்சம் சிந்துது அங்கங்க. அது என்ன ஆச்சு? ஆகாயத்து பறவைகள் எடுத்துட்டு போயிட்டு. இரண்டாவது விதை எங்க விழுந்தது? கற்பாறையில விழுந்தது. கற்பாறையில விழுந்த விதை வேகமா வளர்ந்தது. சிலர் பார்த்தா சபைக்கு வந்துருவாங்க, ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க, வேகமா வளருவாங்க. ஆனா ஒரு வேதனை வந்த உடனே, ஒரு சோதனை வந்த உடனே இது நமக்கு சுத்தப்பட்டு வராதுன்னு போயிடுவாங்க. இது ரெண்டாவது ரகம். மூன்றாவது ரகத்தை அங்க சொல்றாரு, வாசிங்க, அதை வாசிங்க. 13ஆம் அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில், சில விதையோ முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. வசனத்தை கேட்கிறான். நல்லா கவனிங்க, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை என்ன செய்து வளர விடாம நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு பேரோட இவன் கொஞ்சம் நல்லா வசனத்தை கேட்கிறான். எப்படிப்பட்டவன்? வசனத்தை கேட்கிறவன். ஆனா வசனத்தை கேட்டுட்டு வெளியில போன உடனே உலக கவலை என்ன செய்யுது? இவனை வளர விடாம நெருக்குது. அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். உலக கவலை, மனிதர்களா இருப்பாங்க, பணமா இருக்கும், சூழ்நிலையா இருக்கும், வியாதியா இருக்கும், ஏதோ ஒரு உலக கவலை என்ன செய்யுது? அவங்கள
அந்த செடி, அந்த பயிரானது வளர விடாமல் செய்யுது, நெருக்குது. அல்லேலூயா. அவங்கள வளர விட மாட்டுது. சரி, இதை நெருக்கும் பொழுது என்ன செய்யணும்? அந்த செடி என்ன செய்யணும்னா, அந்த என்ன காரியமோ அதை கலைந்து எறியணும். செடியால முடியாது, ஆனா நம்மளால முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க கர்த்தருக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க, வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க. உங்களை ஏதோ ஒன்று தடை பண்ணுது, ஏதோ ஒரு உறவு தடை பண்ணுது, ஏதோ மனிதர்கள் தடை பண்றாங்க, நீ சபைக்கு போகிறான்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்னா, அவர்களை விட்டு நீங்க விலகணும். அந்த உலக கவலையை, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை கொடுக்கிறவர்களை விட்டு என்ன செய்யணும்? நீங்க விலகணும். விலகாத பட்சத்துல அவர்கள் உங்களை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? தடை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன ஆவீங்கன்னா, அவங்களோட சேர்ந்து நீங்களும் மரிச்சு போயிருவீங்க, மரணத்தை ருசி பார்ப்பீர்கள். அப்போ என்ன செய்யணும்? அவர்களை விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? விலகணும். தூங்குகிற நீ மருத்துவரை விட்டு எழுந்திரு அப்படிங்கிறார். யார் உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள வளராதபடிக்கு தடையா இருக்கிறாங்களோ அவங்களை விட்டு விலகுங்க. அது எந்த உறவா இருந்தாலும் சரி, அவர்களை விட்டு என்ன செய்யணும்? நீங்க விலகணும். அவங்க கூடவே நீங்க பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா, ஒண்ணு நீங்களும் வளர மாட்டீங்க, அவங்களும் வளர மாட்டாங்க, உங்களை தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் உலக கவலை. நீங்க வளரணும்னு நினைக்கிறீங்க, வசனத்தை கேட்கறீங்க, இங்க நல்லா கேட்கறீங்க. ஆனா இந்த கதவை விட்டு, இந்த கேட்டை விட்டு அந்தாண்ட போகும்பொழுது உலக கவலை என்ன செய்யுது? உங்களை பிடிச்சுக்குது, பணத்தின் மயக்கம் பிடிச்சுக்குது, உலகத்தை குறித்த யோசிக்கிறதுனால பிடிச்சு உங்களுக்கு என்ன செய்யுது? ஆமென் அல்லேலூயா. உற்சாகமா. பணக்காரங்களா இருக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் உன்னை பணக்காரனை மாற்ற முடியாதா? அவரால் முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் சீட்டு மடியிலே போடப்படும் காரி சித்தியோ அந்த பிரசங்கத்தை இதே போட்ட நாளில் போன வருஷம் நான் பிரசங்கம் பண்ணேன். இன்னைக்கு நம்ம மளிகை கடையில் போய், இல்லை ஜவுளி கடையில் போய் நீங்கள் துணி எடுக்கும் பொழுது 1000 ரூபாய்க்கு மேலே துணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. என்ன சீட்டு கொடுக்குறாங்க? யாரெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க? வாங்கலையா? யாரும் வாங்கலையா? திருவிழாவுக்கு சீட்டு கொடுக்குறாங்களே, பொங்கல் வரைக்கும் அந்த சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டோட முடிவில் கடைசியில் என்ன செய்யும்? குழுக்கள் விழும். சிலருக்கு கார் விழும், சிலருக்கு ஒரு 30-40 சவரன் தங்கம் விழும், சிலருக்கு ஸ்கூட்டி விழும். யோசிச்சிருக்கிறீங்களா? ஏன் நமக்கு அவரை விழ வைக்க முடியாதா? அவருக்கு முடியுமா? முடியாதா? அவரை நினைச்சா முடியும். ஆனா சில விஷயங்களை என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்யறாரு? வேணான்னு ஒதுக்குறாரு. என்ன காரணம்னா, வேணான்னு ஒதுக்குனா அது 1000 நன்மைகள் நமக்கு இருக்கும். உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு கார் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு கற்பனைக்கு காரே கொடுக்குறாரு ஆண்டவர். உங்க பேர்ல முதல் பரிசு விழுந்துட்டு, கார் கொடுத்துட்டு விழுந்துருச்சு. நீங்க அந்த கார்ல போவோம் அப்படின்ட்டு நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவீங்க, தேவையில்லாத ஒரு வேலைக்கு, தேவையில்லாத ஒரு இடத்துக்கு என்ன செய்வோம்? கார் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்வோம்? போவோம். போகும்பொழுது அங்க நமக்கு ஒரு விபத்து வரலாம், நம்ம உயிரே போகக்கூடிய சூழ்நிலை என்ன செய்யலாம்? வரலாம். இதுக்கு காரணமா இருந்தது எது? இந்த காரு. அப்ப ஆண்டவருக்கு தெரியும், இந்த காரை நான் என் பிள்ளைக்கு கொடுத்தா இது தேவையே இல்லாம இந்த கார் எடுத்துட்டு என்ன செய்யும்? தேவையில்லாத இடத்துக்கு போகும்போது நான் கொடுத்த இந்த காரு இந்த பிள்ளைக்கு மரணத்தை சம்பவிக்கும். அதனால என் பிள்ளைக்கு இந்த கார் என்ன செய்ய வேண்டாம். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்காக ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அது நமக்கு புரியாது. சின்ன பிள்ளையா இருக்கிற பிள்ளை ஐஸுக்கு அழுவோம், சளி பிடிச்சிருக்கும், ஜுரம் அடிக்கும், ஆனா என்ன செய்யாது? ஐஸுக்கு அழுவோம். நம்ம வாங்கி கொடுப்போமா? நம்ம வாங்கி கொடுத்தா அதுக்கு என்ன பின்விளைவு வரும்னு யாருக்கா தெரியும்? நமக்கு தான் தெரியும். அப்போ ஆண்டவர் நம்மளை ஐஸ்வர்யவானா மாத்திட்டாருன்னா அதனால வர்ற பின்விளைவு யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா.
நல்லா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, உங்க தலையில் இருக்கிற முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு எப்போ எது தேவையோ அவருக்கு என்ன செய்யும் தெரியும். ஆமென் சொல்லுங்க. நீங்களா ஒண்ணு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களை நடத்துற வழியில நீங்க போங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த உலகத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலை, லௌகீக இச்சை வந்துடுது. இந்த லௌகீக இச்சை, லௌகீக துக்கம் எது கொடுக்குது? அப்படி என்னத கூட அதோடைய முடிவு என்னதுல முடியும் அப்படின்னா மரணத்துல போய் முடியும். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சிருச்சா? உலக துக்கம்னா என்ன? உலகத்துக்கு நம்மளை இழுக்கிறது. எல்லாரும் வீடு கட்டிட்டாங்க, நம்ம வீடு கட்டலையே. எல்லாரும் இடம் வாங்கிட்டாங்க, நம்ம இடம் வாங்கலையே. எல்லாரும் போல நான் வாழலையே. ஒரு துக்கம் நமக்கு இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் என்னது? என்ன இது? உலக துக்கம். ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன துக்கம் இது? உலக துக்கம். அல்லேலூயா. அப்ப உலக துக்கம் நமக்கு வருகிறதா? இந்த உலகம், உலகத்திற்காக, உலக பொருளுக்காக, உலக காரியங்களுக்காக துக்கம். இந்த துக்கம் எதை நம்ம கொடுக்குது அப்படின்னா மரணத்தை கொடுக்கிறது. சரி, உலக துக்கம் என்னன்னு பார்த்துட்டோமா? அடுத்து ரெண்டாவது துக்கம் என்னன்னா கர்த்தருக்கு ஏற்ற துக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன துக்கம் இது? கர்த்தருக்கு ஏற்ற துக்கம். அப்படின்னா என்ன? ஒரு ஆத்மா பின்மாறி ஐயோ என்ன செய்யல, சபைக்கு இவ்வளவு காலமா வந்தாங்க இப்ப வரல, இது கர்த்தருக்கு ஏற்ற துக்கம். ரெண்டாவது சொல்லுங்க, பேசுங்க. ஒருத்தவங்க மறிச்சிட்டாங்கன்னா ஐயோ ஆண்டவர் அறியாம மறிச்சிட்டாங்க, கர்த்தருக்கு ஏற்ற துக்கம். அடுத்தது சொல்லுங்க, கர்த்தருக்கு ஏற்ற துக்கம்னா என்னன்னு பார்க்க போறோம் இன்னைக்கு. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், ஆனா அது மாதிரி என்ன செய்ய முடியல, என்னால நடக்க முடியலையே. முன்ன மாதிரி என்னால ஜெபம் பண்ண முடியலையே. முன்ன மாதிரி என்னால வேதம் வாசிக்க முடியலையே. முன்ன மாதிரி என்னால ஊழியம் செய்ய முடியலையே. முன்ன மாதிரி என்னால பரிசுத்தமா இருக்க முடியலையே அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு பாருங்க. இந்த மனஸ்தாபம் நமக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மனஸ்தாபம் நமக்கு நிச்சயம் தேவை. அதான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு ஏற்ற, அது வாசிங்க, பத்தாவது வசனம் 7:10. தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. போதும். இந்த கர்த்தருக்கு ஏற்ற துக்கம் அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு காலத்துல பரிசுத்தமா இருந்தேன், ஆண்டவருக்காக நான் உண்மையா இருந்தேன், ஆண்டவருக்காக எதையும் செய்யக்கூடியவனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் அப்படி இல்லை. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என்ன பார்த்தா எனக்கே பிடிக்கல. நான் ஏன் இந்த பாவத்தை செய்யறேன்? நான் ஏன் இந்த காரியத்தை செய்யறேன்? ஏன் நான் இதை மீறுறேன்? அப்படின்னு தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். யாருக்கு ஏற்ற துக்கம்? இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் என்னத்தை கொண்டு வருமா? மனம் திரும்புதலை கொண்டு வருமா? அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2 பேரு ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க. ஒன்னு யூதாஸ் காரியத்து, இன்னொன்னு யாரு? பேதுரு. இருக்கிறீங்களா? 2 பேர் என்ன பாவம் செஞ்சாங்க? யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணாரு? பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன செஞ்சான்? இயேசுவையே காட்டி கொடுத்தான். இது மிகப்பெரிய தவறு. அடுத்தது இன்னொருத்தர் என்ன செஞ்சாரு? மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சாரு, பாவத்தை செஞ்சாரு. யாரு? பேதுரு. என்ன செஞ்சாரு? 3 முறை, 1 2 3 2 முறை சேவல் கூவுறதுக்கு முன்பாக 3 முறை என்ன செய்வ? மறுதலிப்ப. 3 முறை என்ன செஞ்சாரு? அவனை யாருன்னே தெரியாது எனக்கு, சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான்.
இப்ப 2 பேரும் பாவம் செஞ்சுட்டாங்க. 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க? பாவம் செஞ்சுட்டான். ஒருத்தவன் அவரை காட்டி கொடுத்துட்டான், காசை வாங்கி காட்டி கொடுத்துட்டான். அவன் பேரு யூதாசு. இன்னொருத்தர் பேரு பேதுரு. இவர் என்ன செய்யறாரு? அவரை யாருன்னே எனக்கு தெரியாதுயா, அவன் முகத்திலே நான் முழிச்சது இல்ல, சபிக்கவும் சத்தியமா அந்த ஆளை என்ன செய்யுது எனக்கு தெரியாது, அவன் யாருன்னே தெரியல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். சபிக்கிறது என்ன செய்வோம்? அவன் நல்லா இருப்பானா அப்படிதானே சபிக்கிறது. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அப்படின்னு பாக்குறோம். சரி, 2 பேருமே பாவம் செஞ்சுட்டாங்க. ஆனா 2 பேருடைய முடிவை நீங்க பாருங்களேன். இவன் யூதாஸ் என்ன செய்யறான்? உலக சம்மதமா துக்கப்படுறான். இவன் யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சான்? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சான். இவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை போய் கேட்டிருப்பானா? ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரா? மன்னிச்சிருக்க மாட்டாரா? இவன் எங்க போறான்? தேவாலயத்துல போறான், உலக ரீதியான காரியத்துக்கு போறான். அங்க யாரு காட்டி கொடுக்கப்பட்டானோ, காட்டி கொடுக்கறது பணம் கொடுத்தானோ அவன்கிட்ட போறான். யார்கிட்ட வரல? யார்கிட்ட வரல? கர்த்தரிடத்துல வரல. அவன் உலக பிரகாரமா அவன் கவலைப்படுறான். உலக மனுஷர்கிட்ட போனா எனக்கு கவலையை தீக்கும் நினைக்கிறான். அவன் அவனோட முடிவை பார்க்கிறோம். அவன் நாண்டு கொண்டு செத்தான். நாண்டு கொண்டு என்ன செஞ்சான்? செத்தான். இதான் உலக துக்கம் மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. உலக துக்கம் எதை பிறப்பிக்கும்? மரணத்தை பிறப்பிக்கும். கர்த்தருக்கு ஏற்ற துக்கம். இவன் பாவம் செஞ்சுட்டான். யாரு? பேதுரு என்ன செஞ்சுட்டாரு? பாவம் செஞ்சுட்டார். ஆண்டவர் சந்திக்கிறார். மகனே என்ன நேசிக்கிறியா? நீ என்ன கேட்கிறாரு? என்ன நேசிக்கிறியா? மனஸ்தாபப்படுறான், அழுகுறான். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. மனஸ்தாபப்படுறான், மனம் திரும்புறான். ஆண்டவரே நான் உம்மை காட்டி கொடுத்த தப்புதான் ஆண்டவரே, என் உயிருக்கு ஆசைப்பட்டு எனக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு நான் தெரியாம இதை பண்ணிட்டேன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு என்ன செய்யறான்? மனம் திரும்புறான். அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தின் திறவுகளை உன் கையிலே கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் உலக கவலைப்படுகிறோமா? தேவனுக்கு ஏற்ற கவலைப்படுகிறோமா? உலகத்திற்கு ஏற்ற கவலை மரணத்தை பிறப்பிக்கும், தேவனுக்கு ஏற்ற கவலை ஜீவனை பிறப்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் எப்படி இருக்கணும்னா, நேற்றைக்கு நான் அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், நேற்றைக்கு அவ்வளவு நேரம் நான் பரிசுத்தமா இருந்தேன், நீதியா இருந்தேன், ஆண்டவரோட அன்பா இருந்தேன், இன்னைக்கு என்னால அப்படி இருக்க முடியலன்னு சொல்லி துக்கப்படணும். இதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். அநேக காரியம் இருக்கு. இதை என்ன எது கொண்டு வரும்? உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும், ரட்சிப்பை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், செழிப்பை கொண்டு வரும், எல்லாவற்றையும் கொண்டு வரும். ஆனால் நீங்கள் உலகத்தை குறித்து வீடு, வாசல், வாகனம், பொருள் இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி உலக கவலை கொண்டிருப்பீர்களானால் அதோட முடிவு எங்க போய் முடியுது? மரணத்துல போய் முடியுது. அப்ப எந்த விதையா நீங்க இருக்கிறீங்க இன்னைக்கு? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு நேரிடுற சோதனை இல்லாமல் வேறு சோதனை என்ன செய்யல உங்களுக்கு? வேற ஏதாவது பெருசா நடந்துருச்சா? உலகத்தில் நடக்காது நமக்கு நடந்துருச்சா? யாருக்குமே நடந்தது இல்லைங்க. இது எனக்கு மட்டும் நடந்தது ஏதாவது சொல்ல முடியுமா? நமக்கு சொல்ல முடியுமா ஏதாவது? சரி, சொல்ல முடியாது. இது ஆண்டவருக்கு தெரியாம நடந்துருச்சா? ஆண்டோட அனுமதி இல்லாம நடந்துருச்சா? அப்போ அந்த கவலை, உலக கவலைப்பட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த உலக கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மரணம் தான் கிடைக்கும். ஜீவன் என்ன செய்யாது?
கிடைக்காது. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வரல, என்னத்துக்கு வரல? மழை. சரி, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பைபிள் காலேஜில் நாங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு ப்ரேயர் வச்சோம். அப்போ ஒரு சகோதரி, நிசான் ஒரு சகோதரி, அவங்க கஞ்சானாரம் பகுதியில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க வந்து ஊழியத்துக்கு போயிட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. மழை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? இவங்க மழை வந்துட்டு எப்படி ஊழியத்துக்கு போகிறது அப்படின்னு ரொம்ப நேரம் போகல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, ஃபோன் அடிச்சு, வாங்க பிரச்சனையில் இருக்கிறோம், நீங்கள் சீக்கிரம் வாங்க, மழை பெய்யுது, நான் வர முடியாது அப்படின்னு ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால ஏதோ கோட்டை கிட்டலாம் வாங்கி கோட்டெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, பைக்கில் போகிறாங்க. போகிற வழியில் நல்ல மழை பெய்யுது. ஆனால் நடுறவங்க நட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்துருக்குறீங்களா? நாற்று அடிக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வியாபாரத்துக்கு போறவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. மழை பெய்யுதுன்னு இதை நிறுத்தினாங்களா? மழை பெய்யுதுன்னு நடுநடாம இருந்தாங்களா? மழை பெய்யுதுன்னு நாத்து பறிக்காம இருந்தாங்களா? நடுநடுதுன்னு மழை பெய்யுதுன்னு வியாபாரத்துக்கு போகிறவர்கள் போகாது இருந்தார்களா? இதெல்லாம் தெளிவா நடக்குது. ஆமென். மழை பெய்யுதுன்னு கடை சாத்திட்டுமா நம்ம? இல்லம்மா. சரி, அல்லேலூயா. இன்னைக்கு மழை பெய்யுதுல நம்ம சாப்பிடலையா? ஆனா ஒண்ணு மழை பெஞ்சுனா சர்ச்சுக்கு வர மாட்டோம். ஏன் வரல? மழை பெய்யுது, வேலைக்கு போகாம இருந்தியா? உன் சொந்த வேலைகளை பார்க்காம இருந்தியா? கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கல்யாணத்துக்கு போகாம இருந்தியா? மழை பெய்யுது கல்யாணத்துக்கு போகாம இருந்தியா? கவலைப்படணும். சர்ச்சுக்கு வரலன்னா கவலைப்படணும். இதான் தேவனுக்கு ஏற்ற கவலை. ஜெபம் பண்ணலன்னா கவலைப்படணும், துக்கப்படணும். தேவையில்லாத காரியத்தை துக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எது தேவையில்லையோ, எது உனக்கு மரணத்தை கொண்டு வருதோ அதுக்கு கவலைப்படுறீங்க. ஜீவனை கொடுக்கிறது கவலைப்பட மாட்டீங்க. எல்லாம் போட்டுமே நம்மளை விட்டு. அது போயிட்டு, இது போயிட்டு, அவங்க போயிட்டாங்களே, பணம் போயிட்டு, காசு போயிட்டு, சொத்து போயிட்டுன்னு கவலைப்படுறோமே. ரட்சிப்புக்காக கவலைப்பட்டிருக்கோமா? நம்ம தேவனுக்காக கவலைப்பட்டிருக்கிறோமா? முன்னாடி இருந்த பரிசுத்தம் எனக்கு இன்னைக்கு இல்லையே, முன்னாடி இருந்த நீதி எனக்கு இல்லையே, ஆண்டவருக்கு எனக்கு இருந்த உறவு எனக்கு இல்லையே, கவலைப்பட்டிருக்கோமா? இந்த கவலை தான் உனக்கு கர்த்தரிடத்துல சேர்க்கும், பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். எதுக்கு துக்கப்படணுமோ அதுக்கு துக்கப்படல, எதுக்கு துக்கப்படக்கூடாது அதுக்கு துக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப அவங்க வந்து அழுதுகிட்டே போனாங்களா, ஆண்டவரே அவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நான் தான் என் வேலையை செய்யல அப்படின்ட்டு. எவ்வளவு நிதர்சனமான உண்மை அல்லவா? ஆமென். உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன துக்கப்பட்டு இருக்கிறோம்? உலக துக்கம் தான் பட்டுட்டு இருக்கிறோம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு என்ன செய்யல, இன்னைக்கு நம்ம இடத்துல இல்ல. மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? அக்கா தங்கச்சி 2 பேர். இந்த 2 பேர் இடத்துல சண்டை வரதான் செய்யும். இந்த மரியாள் அம்மா ஐயா வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பாதத்தில் உட்காந்து என்ன செய்யறாங்க, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மார்த்தாள் அம்மா என்ன பண்ணாங்க, ஆண்டவரே ஒரே ஆளா எல்லா வேலையும் செய்யறேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இருக்கா? அவ ஜாலியா வந்து உங்க பாதத்துல உட்காந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்க. ஆண்டவர் என்ன பதில் வந்தது? தேவையானது ஒன்றே. மரியாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆமென் சொல்லுங்க. நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செஞ்சுட்டு இருக்கிற? கவலைப்பட்டு இருக்கிற. என்ன கவலைப்பட்டிருப்பா அவ? போதகர் வந்துட்டாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, 8 மணி ஆயிட்ட நம்ம சாப்பிடணுமே, சாப்பிட்டதை கழுவணுமே, நாளைக்கு ரெடி பண்ணணுமே. இதுதான் அவளோட கவலை. ஆமென்.
நீங்க உட்காந்துருக்கும் பொழுது கூட நாளைக்கு திங்கக்கிழமை குழுக்கார் வந்துருவானே உட்காந்துருக்கிறீங்க. மழை பெஞ்சிட்டு வேலைக்கு போகல இந்த வீட்டு ஆம்பளை, நாளைக்கு வேலை இருக்கா என்னன்னு தெரியல, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறீங்க. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க உங்க இழப்பு ஆண்டவருக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்க வலி ஆண்டவருக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்க அப்பாவுக்கே, உங்களை பூமியில இருக்கிற அப்பா அம்மாவுக்கே உங்க கஷ்டம் தெரியுது. அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்ற, பொல்லாதவர்களாகிய பொல்லாத அப்பா அம்மாவுக்கே தெரியுது. நல்ல அப்பா ஒருத்தர் இருக்கிறார மேல நமக்கு, தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தவர், தன்னையே கொடுத்தவர், அவருக்கு உங்க கஷ்டம் தெரியாதா? அல்லேலூயா. ஆனாலும் அனுமதிக்கிறாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை வச்சு நீங்க கற்பனை பண்ணுங்க, யோசிங்க. என் பிள்ளைக்கே நான் இவ்வளவு பண்றேனே, என் பிள்ளை ஒண்ணு செஞ்சாலே என்னால தாங்கிக்க முடியலையே, என்ன வந்து பொல்லாத அப்பாங்கிறாரு அம்மாங்கிறாரு. அவர் சொன்னா உண்மையா தான் இருக்கும். நம்ம நல்ல அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைச்சோம், உலகத்திலே நான் தான் நல்ல அப்பா நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா அப்பா என்ன சொல்றாரு, நீ தாண்டா பொல்லாத ஆளு அப்படிங்கிறாரு. என் பிள்ளை கூட சொல்லுவானுங்க, பொல்லாத ஆளுதான் நீ, எப்ப பார்த்தாலும் அதை செய்யாத இதை செய்யாத, அங்க நிக்காத இங்க நிக்காத, அது ஏன் அப்படி செய்யல, இது ஏன் அப்படி செய்யல. ஆனா ஒரு நாள் வரும், எதுக்கு அப்பா அம்மா அப்படி சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க காரியம் எல்லாம் அவருக்கு தெரியும். நான் ஒரு பாட்டு பாடினேன்ல, இந்த பாட்டை நான் கேட்ட உடனே அப்படியே என்னால தாங்க முடியல, அழுவ. அந்த சபையில் எப்படியாவது பாடணும் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி, நான் அழுதா அவர் மனசு தாங்காதுங்க. உண்மையை நீங்க அழுதீங்கன்னா அவரால் பொறுத்துக்க முடியாதுங்க. நீங்க துக்கப்பட்டால் அவரால் பொறுத்துக்கொள்ள முடியாதுங்க. ஆனாலும் சில நேரங்களில் என்ன செய்யறாரு, அனுமதிக்கிறார். காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, மறந்து போயிடாதீங்க. அப்ப அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் உடையவர்களாயிருக்க வேண்டும். உலகத்திற்கு ஏற்ற லௌகீக துக்கம் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப லௌகீக துக்கம் இருக்கு. இன்னைக்கு என்ன துக்கம், என்னை விட்டுட்டு போயிடுவானோ, அவ என்னை விட்டுட்டு போயிடுவாளோ, லௌகீக துக்கம். கவலைப்படாத, ஆண்டவர் உனக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. லௌகீக துக்கம் கொண்டிருக்காதீங்க. என்ன துக்கம் இருக்கக்கூடாது, லௌகீக துக்கம் இருக்கக்கூடாது. இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை அவர் உண்டு பண்ண மாட்டாரா? பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? இன்னைக்கு உலகமே இந்த லௌகீக துக்கத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு, குறிப்பா வாலிப பிள்ளைகள். இந்த லௌகீக துக்கம் மரணத்தை தான் கொண்டு வரும், உன்னை ஜீவனுக்கு நடத்தாது. என்ன துக்கம் இது, என்ன துக்கம், லவ் துக்கம். என்ன துக்கம், லவ் துக்கம். சபையில உட்கார்ந்து இருப்போம், பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அங்க ஓடுது எண்ணம், இன்னாரம் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறானோ, யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கிறானோ, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாளோ. இது என்ன துக்கம், லவ் துக்கம், லௌகீக துக்கம் இல்ல. இது தேவனுக்கு விரோதமான பகை. தேவ பிள்ளையே, எச்சரிப்பின் சத்தத்தை கேள்.
ஆண்டவர் உன் கூட தான் பேசிட்டு இருக்கிறார். லௌகீக துக்கப்படாத, இது உனக்கு ஜீவனை கொடுக்காது. ஆண்டவர் உனக்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. நீ உன் குறுக்கு புத்தியில சாயாத, உன் சுய புத்தியில சாயாத. தேவன் மேல் பற்றுதலாயிரு. உன் வழிகள் எல்லாம் அவருக்கு ஒப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வழிகள் எல்லாம் அவருக்கு ஒப்பினா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இந்த வழியில் நான் போலாமா? என்கிட்ட ஒருத்தன் தப்பா இப்படி அப்ரோச் பண்றான், என்ன ப்ரொபோஸ் பண்றான், நான் உம்முடைய பிள்ளை, எங்க அப்பா அம்மா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் லவ் பண்ணு சொல்லுவாரா? அவங்ககிட்ட சொல்லுவாரா? நீ போய் அந்த மகனை லவ் பண்ணு சொல்ல மாட்டார். அவர் சொன்னார்னா ஆண்டவரே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி பலத்த கரத்திற்குள்ள அடங்கிருங்க. சப்ஜெக்டே இல்லை, ஆனா பேசிட்டு இருக்கிறேன். யாருக்கோ ஆண்டவர் பேசுறாரு. யாரோ அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்றீங்க, உங்க மேல பெரிய நம்பிக்கை அப்பா அம்மா வச்சிருக்கிறாங்க. நீங்க செய்யறது மட்டும் வெளியில தெரிஞ்சா அவங்க மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அவங்க உன்னதான் உலகம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணாத, உன்னை படைச்ச ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாத. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. லௌகீக துக்கம். செல்போனு கூட ஆமேன்னு சொல்லுது. இந்த செல்லில் தான் பல பாவங்கள் நடக்குது, என்னதான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு செல்லு என்ன செய்யுது? பிரசங்கம் பண்ணுது. யாருக்கும் தெரியல அப்படி நினைத்து கொண்டிருக்காத. நீ தேவனுக்கு ஏற்ற துக்கம் உனக்கு இருக்கணும். நான் அவ்வளவு சிறு வயதா இருக்கும் பொழுது நான் அவ்வளவா ஆண்டவருக்கு உண்மையா இருந்தேனே, இப்ப இந்த வாலிப பிரேயம் வந்த பொழுது என்னால் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க முடியலையேங்கிற அந்த துக்கம் உனக்கு இன்னைக்கு இருக்கணும். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனால சுத்தம் பண்ணுவீங்க? வசனத்தின்படி இதை உங்களை காத்துக்கிட்டாதான் உங்களை காத்துக்கொள்ள முடியும். வேற ஒருத்தவங்க வார்த்தையை நீங்க கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா உங்களை காத்துக்கொள்ள முடியாது. யாருடைய வார்த்தை உங்களுக்கு வரணும்? கர்த்தருடைய வார்த்தை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளும். வசனத்தின்படி உங்களை காத்துக்கொள்ளணும். நீங்க அல்லேலூயா. நீங்க சும்மா இருந்தாலும் உலகம் சும்மா இருக்காது. நீங்க சும்மா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டான். நீங்க சும்மா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டா. ஏன்னா உன்னை எப்படியாவது இந்த வலையில மாட்ட வைக்கணும்னு சொல்லிதான் பிசாசு அநேக அம்புகளை கண்ணிகளை என்ன செய்யறான்? உங்களுக்கு விரிச்சு வச்சிருக்கிறான். கண்ணு தெரிஞ்சப்ப உழுவுருமே, அதான் பிரச்சனை. இந்த லவ்ல மாட்டினா எங்க அம்மா செத்துருவாங்க, அப்பா செத்துருவாங்கன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சே நீ இப்ப உழுவுறன்னா உனக்கு என்ன எவ்வளவு லௌகிக இச்சை இருக்குது, லௌகிக துக்கம் இருக்குது, யோசிச்சு பார்க்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறார். ஆமென். உலக துக்கம் உனக்கு, லௌகிக துக்கம் உனக்குள்ள இருந்ததுன்னா அது கட்டாயம் வேதம் சொல்லுகிறது மரணத்தை கொண்டு போய் முடியும். மரணத்துல தான் விடும். உனக்கு முன்னாடி நடந்த பிள்ளைகள்லாம் யோசிச்சு பாரு. அவங்க அவசரப்பட்டதுனால இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்களா இல்லையா? வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்க்கையை வாழ முடியாம, வாழ்க்கையை சரி செய்ய முடியாம நினைக்கிறாங்கல்ல. அதே தவிர நாம இன்னைக்கு பண்ணக்கூடாது. இதை ஏன் இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கண்ணில் காமிக்கிறாரு? இதுல பேசுறது உங்களுக்கு துக்கமா கூட இருக்கலாம். ஆனா நீங்க துக்கப்பட்ட நான் துக்கப்பட மாட்டேன். நீங்க துக்கப்பட்டீங்கன்னா நான் துக்கப்பட மாட்டேன். நான் பேசுறது சரியா பேசுறேன். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு உலக துக்கம் இருக்கிறதா, கர்த்தருக்கு ஏற்ற துக்கம் இருக்கிறதா? கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம்.